வணக்கம் மக்களே. நடிகை மீனாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1992ஆம் ஆண்டு பரதன் இயக்கத்தில் கமல்ஹாசன் திரைக்கதையில் இசைஞானி இளையராஜா இசையில் உருவான திரைப்படம் தான் தேவர் மகன். இந்த படத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், கௌதமி, நாசர், வடிவேல்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. படம் வெளியாகி இத்தனை ஆண்டுகள் ஆன போதிலும் இன்றைக்கும் தமிழ் சினிமாவோட உச்சத்தில் வச்சு பார்க்குற ஒரு படம் தான் தேவர் மகன். வெறும் 7 நாட்களில் தேவர் மகன் படத்தோட மொத்த கதையுமே கமல்ஹாசன் எழுதி முடிச்சிருக்காங்க. மேலும் சினிமா பார்ப்பவங்களுக்கு தேவர் மகன் படம் ஒரு விக்கிபீடியா என்று இயக்குனர் மிஸ்கின் பல பேட்டிகளில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் ஒவ்வொரு நடிகர்களுமே தங்களோட கதாபாத்திரத்துக்கு உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறதே இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணம்னு சொல்லலாம். பல பெருமைக்கும் புகழுக்கும் வியப்புக்கும் பெயர் போன இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ் படம்னு சொல்லலாம். கமல்ஹாசனுக்கு ஜோடியாக பஞ்சவர்ணம் கதாபாத்திரத்தில் நடிகை ரேவதியோட நடிப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததுன்னே சொல்லலாம். இஞ்சி இடுப்பழகின்ற பாடலில் ரேவதியோட நடிப்பு அந்த கதாபாத்திரத்தை வேறு யாரும் இவ்வளவு கச்சிதமாக நடிச்சிருக்க முடியாதுன்ற எண்ணத்தை பார்ப்போருக்கு கொண்டு வந்தது. அவ்வளவு அட்டகாசமாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் தேவர் மகன் பஞ்சவர்ணம் கதாபாத்திரத்தில் நடிக்க ரேவதிக்கு முன்பாக தேர்வான நடிகை யார் தெரியுமா என்பதுதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வர நியூஸ். பஞ்சவர்ண கதாபாத்திரத்தில் நடிக்க முதல்ல படக்குழு தேர்வு செஞ்ச நடிகை மீனாவாம். அவரை வச்சு 4 நாட்கள் படப்பிடிப்பையும் நடத்திட்டாங்களாம். அதுக்கப்புறமா கிராமத்து பெண் கதாபாத்திரத்துக்கு மீனா செட் ஆகாததாலும் அவர் மிகவும் இளமையாக காட்சியளித்ததாலும் அவர் இந்த கதாபாத்திரத்துக்கு செட் ஆக மாட்டார்னு முடிவு செஞ்சுட்டு படக்குழு அவருக்கு பதிலாக ரேவதியை நடிக்க வச்சுருக்காங்க.